ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருமங்கலக்குடி பூலோகநாதர் உமை பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் திருமணஞ்சேரி திருத்தலத்தில் திருமணம் நடந்தபோது பார்வதிக்கு பரமேஸ்வரன் அணிவிக்க திருமங்கல்யம் செய்யும்படி குபேரனுக்கு உத்தரவாகியிருந்தது. குபேரன் ஈசனை வணங்கி வழிபட்டு மகாலட்சுமியை வணங்கி வரவழைத்து தங்கம் பெற்று அதில் பரமேஸ்வரன் திருமணத்திற்கான திருமாங்கல்யத்தை செய்த இடம்தான் திருமங்கலக்குடி திருத்தலமாக இன்றும் விளங்கி வருகிறது. ஈசனின் திருமணத்தன்று நெடுந்தொலைவுக்கு இந்திராதி தேவர்கள், பக்தர்கள், பூலோகவாசிகள், சகல ஜீவராசிகளும் திரண்டதால் கூட்டத்தில் பின்னால் நின்றவர்களுக்கு ஈசனின் திருமண காட்சியை பார்க்க முடியவில்லை. அவர்களின் வருத்தத்தை போக்கும் விதமாக ஈசனும் பார்வதியும் 7 அடியாக நடந்து அருகில் உள்ள திருமங்கலக்குடி திருத்தலம் வந்து மேடான பகுதியில் நின்று எல்லோருக்கும் காட்சியளித்தனர். அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பது என்பது திருமண சம்பிரதாயத்தில் முக்கியமல்லவா? சாதாரண மக்கள் வானில் அருந்ததியை பார்ப்பார்கள். ஈசனின் திருமணம் அல்லவா? அருந்ததியே நேரில் வந்துவிட்டாள். வசிஷ்டர் அருந்ததி தம்பதியினர் திருமங்கலக்குடியில் மிருத்யுஞ்சய ஹோமம் செய்து ஈசனை வழிபட்டனர். யாகத்தில் இருந்து கால சம்ஹார மூர்த்தியாக ஈசன் வெளிப்பட்டு யாகத்திற்கு வந்திருந்தோரை ஆசீர்வதித்தார். திருமங்கலக்குடியில் ஸ்ரீ பூலோகநாதரையும் அம்பிகை ஸ்ரீ பூலோக நாயகியையும் வழிபட மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் என்பதோடு ஆரோக்கியமும் ஆயுள் விருத்தியும் அமையும் என்பது ஐதீகம். ஐப்பசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற சிவன் கோயில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று நாகை திருமங்கலக்குடி பூலோகநாதர் திருக்கோயில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்து அருள் பெறலாம். शिव शंकर ओम शिव शंकर ओम जय शंकर सांब शिवा ओम शिव शंकर ओम शिव शंकर ओम जय शंकर सदा शिवा अरुणाचलने ईसने अन्बे शिवमाननादने अरुणाचलने ईसने अन्बे शिवमाननादने गुरुवाय अमर्ந்த சிவனே குன்றாய் எழுந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே மண்ணாள வந்த சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே ओम शिव शंकर ओम शिव शंकर ओम जय शंकर सांब शिवा ओम शिव शंकर ओम शिव शंकर ओम जय शंकर सदा शिवा. இந்த ஸ்தலத்துக்கு திருமங்கலம் என்று தற்போது பெயர். ஆதி காலத்திலே புராண காலத்திலே இந்த கிராமத்தின் பெயர் திருமாங்கல்யம். திருமாங்கல்யம் என்று ஏன் அழைக்கப்பட்டது என்றால், திருமணஞ்சேரி என்ற தலத்திலே பார்வதி பரமேஸ்வரன் திருமணம் நிகழும்போது அந்த திருமணத்துக்கு தேவையான திருமாங்கல்யம் மற்றும் பொன் ஆபரணங்களை சிவபெருமான் குபேரனை கூப்பிட்டு செய்து எடுத்து வா என்று கட்டளையிடுகிறார். அந்த கட்டளையை சிறைமேற்று குபேர பகவான் இந்த தலத்திலே வில்வ காடாக இருந்த இந்த இடத்திலே தங்கி அவர் தினசரி செய்யக்கூடிய சிவபூஜையை முடித்து மகாலட்சுமி கையால் பொன்னை வாங்கி உருக்கி திருமாங்கல்யம் மற்றும் ஆபரணங்களை செய்து தலைமேல் சுமந்து கொண்டு போய் பார்வதி பரமேஸ்வரன் திருமணத்துக்கு கொடுத்ததனால் திருமாங்கல்யம் செய்த இந்த ஸ்தலம் திருமாங்கல்யம் என்று ஆதி காலத்தில் அழைக்கப்பட்டது. தற்போது மருவி திருமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்தலத்திலே வீட்டிருக்கிற இறைவன் பெயர் பூலோகநாதர், இறைவி பெயர் பூலோகநாயகி. இறைவனுக்கும் இறைவிக்கும் பூலோகநாதர் பூலோகநாயகி என்று பெயர் கொண்ட பெயர் உள்ள நாமம் வேற எங்குமே உலகத்தில் கிடையாது. பூலோகநாதர் என்று இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே 2 ஆலயங்கள் உள்ளன. ஆனால் பூலோகநாயகி பூலோகநாதர் என்று 2 பேர்களும் சுவாமி பேரும் அம்பாள் பேரும் ஒரு சேர உள்ளது இந்த ஆலயத்தில் மட்டும்தான்.
இந்த ஆலயத்திலே இந்த சுவாமியை பூலோகநாதரை 1 கிலோமீட்டர் தூரம் இருந்து கூட தரிசனம் செய்யலாம். அந்த அளவுக்கு பூலோக மட்டத்தில் வாஸ்து மட்டத்தில் அமைக்கப்பட்ட கோயில் இது. பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் தேரெழுந்தூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சொக்கட்டான் ஆடுகிறார்கள். அந்த சொக்கட்டான் ஆடும்போது மகாவிஷ்ணு ஜெயித்து விடுகிறார். உடனே பார்வதி அண்ணா ஜெயித்தனா சந்தோஷம் ஹாயின்னு சொல்லிடுறான். உடனே பரமேஸ்வரன் பசு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே பார்வதியானவள் பசுவாக பிறந்து மகாவிஷ்ணு பசு மேய்ப்பவனாக தங்கைக்கு விட மனசுமில்லாம் பசு மேய்ப்பவனாக அவதாரம் எடுத்து அசிக்காடு, அரசங்காடு, திருக்குழம்பியம் என்று அப்படியே பசு மேய்ந்து கொண்டே வரும்போது திருவாவடுதுறை என்ற ஸ்தலத்திலே வரும்போது பரமேஸ்வரன் அந்த பசுமாடாக இருக்கிற உமாதேவிக்கு முக்தி அடைகிறார், முக்தி கொடுக்கிறார், பசு சாபத்தை விமோச்சனம் கொடுக்கிறார். அப்போ பார்வதியானவள் அந்த பரத்வாஜ முனிவர் என்கிற ரிஷி திருவாலங்காட்டிலே புத்திர காமேஷ்டி யாகம் செய்யும்போது அந்த யாகத்திலே தோன்றி கன்னி பெண்ணாக தோன்றி வளர்ந்து வருகிறார். அவர் உரிய காலத்தில் குத்தாலம் திருத்துருத்தி என்று சொல்லக்கூடிய தலத்திலே சுயம்பர பாரதி கலாதேவியாக பரமேஸ்வரனை குறித்து தவம் இருக்கிறார். பரமேஸ்வரன் பார்வதியை மணந்து கொள்ள கைலாயத்திலிருந்து வரும்போது குத்தாலம் என்கிற மரம் குடையாக நிழலாக வருகிறது. அதுதான் மருவி அந்த ஸ்தலத்துக்கு திருக்குத்தாலம் என்று பெயர். அந்த குத்தாலம் மரம் நிழலாக வந்து திருக்குத்தாலத்திலே இறங்கி குணதலவாடியிலே பாலிகை ஸ்தாபனம் செய்து வேள்விக்குடியிலே வேள்வி விரதங்களை முடித்து எதிர்கொள்பாடு என்று அழைக்கக்கூடிய கஷேத்திரத்திலே பரத்வாஜ முனிவர் பரமேஸ்வரனை எதிர்கொண்டு அழைத்து திருமணஞ்சேரியிலே திருமணம் நிகழ்ந்து திருமாங்கல்யம் தற்போது திருமங்கலம் என்று அழைக்கக்கூடிய இந்த ஸ்தலத்திலே பூலோக வாசிகளுக்கு தம்பதியாக திருமணம் முடிந்து பார்வதிக்கு இடது பக்கத்தில் சேர்த்து ரிஷப வாகனத்தோடு இடுப்பில் ஒரு கையும் நந்தி தலைமேல் ஒரு கையும் வைத்து தன்னுடைய இடது பாதத்தை பூலோக வாசிகளுக்கு மங்களகரமாக மாங்கல்ய பலத்துடன் தரிசனம் தந்ததால் சுவாமி பேரு பூலோகநாதர், அம்பிகை பேரு பூலோகநாயகி என்று அழைக்கப்படுகிறது. திருமணம் முடிந்து தம்பதியாக பார்வதி பரமேஸ்வரன் தரிசனம் தந்ததால் அந்த தரிசன காட்சியை பரமேஸ்வரனுடைய இடது உள்பாதத்தை எல்லாரும் தரிசனம் செய்யலாம். அந்த தம்பதி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, தம்பதி பிரிவு, மாங்கல்ய தோஷம் போன்ற ஜாதகத்திலே தோஷம் உடையவர்கள் 3 வாரம் வந்து வெள்ளிக்கிழமையிலே உமா மகேஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய மங்களாம்பிகை கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்ப ஒற்றுமையும் தம்பதி ஒற்றுமையும் மாங்கல்ய பலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். மேற்கொண்டு தம்பதியாக பூலோக வாசிகளுக்கு தரிசனம் கொடுத்த மங்களாம்பிகை கல்யாண சுந்தரேஸ்வரரை அருந்ததி வசிட்டர் இருவரும் தரிசனம் செய்ய வந்த இடம். அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே, அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே, குருவாய் அமர்ந்த சிவனே, குன்றாய் எழுந்த சிவனே, மலையாய் மலர்ந்த சிவனே, மண்ணாள வந்த சிவனே, அருணை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே, அருணை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா. அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே, அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே. தொடர்ந்து நாகை திருமங்கலக்குடி பூலோகநாதர் திருக்கோயில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்து அருள் பெறலாம். ஓம் எனும் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே. ஓம்
எனும் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே. உன் புகழ் செவிகளில் சேருதே, உள்ளம் பரவசமாகுதே. உன் புகழ் செவிகளில் சேருதே, உள்ளம் பரவசமாகுதே. நான் யாரென்றே நடமிடும் ஈசனே, நாகாபரணம் சூடிடும் வேஷனே. எங்கும் நிறைந்த சிவனே, எதிலும் உறைந்த சிவனே, எல்லாம் அறிந்த சிவனே, ஏழைக்கு இறங்கும் சிவனே. உன்னை நினைந்து உருகும் எனக்கு அருள்வாய் அருணாச்சலனே. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா. அருணாச்சலனே ஈசனே, அன்பே சிவமானநாதனே. அருணாச்சலனே ஈசனே, அன்பே சிவமானநாதனே. கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குதே. கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குதே. சிவ சிவ என்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குதே. சிவ சிவ என்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குதே. தீயின் தூணாய் நிறைந்திடும் ஈசனே, லிங்கோத்பவனே சோலை நிவாசனே. கனலாய் எழுந்த சிவனே, புனலாய் குளிர்ந்த சிவனே, மணலாய் மலர்ந்த சிவனே, காற்றாய் கலந்த சிவனே, வானாய் வளர்ந்து என்னில் நிறைந்து சுடரும் அருணாச்சலனே. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா. அருணாச்சலனே ஈசனே, அன்பே சிவமானநாதனே. அருணாச்சலனே ஈசனே, அன்பே சிவமானநாதனே. குருவாய் அமர்ந்த சிவனே, குன்றாய் எழுந்த சிவனே, மலையாய் மலர்ந்த சிவனே, மண்ணாள வந்த சிவனே, அருணை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே. அருணை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா. இந்த தலத்திலே தம்பதியாக மங்களாம்பிகை கல்யாண சுந்தரேஸ்வராக காட்சியளிக்கக்கூடிய எம்பெருமான் பார்வதி பரமேஸ்வரனை தரிசனம் செய்ய அருந்ததி வசிட்டர் இருவரும் வந்து தரிசனம் செய்தனர். என்ன காரணம் அப்படின்னாக்க, திருமணம் முடித்து அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கறது அப்படின்னு சடங்கு இருக்கு. அப்படி அருந்ததியை பார்க்கும்போது பார்க்கக்கூடிய தம்பதிகள் என்றைக்கும் வாழ்நாள் முழுவதும் இணைப்பிரியாமல் இருக்கணும், எல்லா நலங்களும் பெற வேண்டும் என்று அவர்கள் இருவரும் வேண்டிக் கொண்டு அவர்கள் இருவரும் தம்பதியாக அருந்ததி வசிட்டர் இருவரும் மங்களாம்பிகை கல்யாண சுந்தரேஸ்வரை தரிசிக்க வந்த இடம் இந்த திருமங்கலம். அந்த அருந்ததி திருமணம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து அருந்ததி வசிட்டரை தரிசனம் பண்ணிட்டு மங்களாம்பிகை கல்யாண சுந்தரேஸ்வர தம்பதி தரிசனம் பண்ணோம்னா அவங்க வாழ்க்கையில் எப்போதும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் புத்திர சந்தானத்துடன் நீடித்து வாடுவார்கள் என்பது ஐதீகம். அடுத்ததாக இந்த அருந்ததி வசிட்டர் இருவருக்கும் அவளை தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் ஏமபயம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர்கள் வேண்டிக் கொண்டும் போது அவர்களுக்காக சிவபெருமான் கால சிம்மகார மூர்த்தியாக தரிசனம் செய்த ஸ்தலம் இது. அற்புதமான ஸ்தலம். உலகத்திலேயே வேற எங்கேயும் நம்ம கோயிலில் உள்ள பாலாம்பிகை காலசிம்மகார மூர்த்தி போன்ற விக்கிரகத்தை வேற எந்த கோயிலும் காண முடியாது. இங்கு கருங்கல் விக்கிரகமாக மூலஸ்தானமாக மிக பழமையான விக்கிரகம் அது. அந்த காலசிம்மகார மூர்த்தி சிற்பத்தில் என்ன சிறப்பு அப்படின்னாக்க, விசேஷம் அப்படின்னாக்க, தன்னுடைய வலது கையிலே சூலத்தை நெத்திக்கு மேல் தூக்கிய பிரயோக நிலையில் வேற எங்கேயுமே நீங்கள் காணக்கூடியாத காட்சி.
சூலத்தை நெற்றிக்கு மேல் தூக்கிய பிரயோக நிலையில் பிரயோக காலசமகார மூர்த்தியாக தன்னுடைய வலது பாதத்திலே யமதர்மனை மிதித்து கொண்டு இடது பாதத்தை தூக்கி உதைக்கிற கோலம். அங்க தம்பதியாக உமாமகேஸ்வரர் மங்களாம்பிகை கல்யாண சுந்தரேஸ்வரர் தன்னுடைய உள்பாதத்தை காட்டுகிற காட்சி குடும்ப ஒற்றுமை. இங்கே பரமேஸ்வரன் காலசம்ஹார மூர்த்தியாக தன்னுடைய இடது உள்பாதத்தை தூக்கி யமதர்மனை உதைக்கும் போது நிகழ்கிற காட்சியானது யமபயத்தை போக்கக்கூடியது. இந்த கோயில்ல சுவாமியோட 2 திருவடியும் காணலாம். நம்முடைய ஆன்மீகத்துல இந்து சமயத்துல வழிபாடோட உச்சம் என்னன்னா இறைவனுடைய திருவடி காண்றது தான். இந்த கோயில அது ரொம்ப சுலபமா கிடைக்குது எல்லாருக்கும். தம்பதியா உள்ள சாமியோட உள்பாதத்தையும் பார்க்கலாம், யமதர்மனை உதைக்கக்கூடிய உக்கிரமாக இருக்கக்கூடிய அந்த சுவாமியோட உள்பாதத்தையும் பார்க்கலாம். இந்த 2 திருவடியும் யார் வாழ்க்கையில் ஒரு முறை தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு குடும்ப சம்பந்தமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தன்னுடைய ஆயுளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கி சந்தோஷமாக வாழ்வார்கள் என்று ஐதீகம். மேற்கொண்டு அதிகமாக அடிக்கடி உடல்நிலை சரியில்லாதவர்கள், இப்போ சாதாரணமாக எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒரு 5 தடவை சளி ஜுரம் வரும், இருமல் எல்லாம் வரும், உடல் வலி கால் வலி. அது இல்லாமல் ஏதோ நம்மளை படுத்திக்கிட்டே இருக்குது, நானும் டாக்டரை போய் பார்க்குறேன், என்னென்னமோ மருந்து பார்க்குறேன், ஒன்றும் சரியில்லை அப்படிங்கிறவங்க அவங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நாட்டு மருந்துகளில் கிடைக்கக்கூடிய சாம்பிராணி தைலம் அதை வாங்கிட்டு வந்து காலசம்ஹாரமூர்த்தி முகத்துக்கும் பாதத்துக்கும் அதை சாத்திட்டு அவங்க நட்சத்திரம் அன்னைக்கு அர்ச்சனை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆயுளுக்கு ஏற்படக்கூடிய யமபயத்தை நீக்குவார் என்பது சத்தியமான உண்மை. நிறையா பேர் இங்கே வந்து செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க. அவங்க நட்சத்திரம் அன்னைக்கு வரணும், அதுதான் ரொம்ப விசேஷம். சாம்பிராணி தைலம் அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா பாதத்துக்கும் முகத்துக்கும் மட்டும் சாத்திட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்து கொடுப்போம். அது வந்து அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் அடைவார்கள் என்பது சத்தியமான உண்மை. மேற்கொண்டு சோமாஸ்கந்தர் வடிவம் அப்படிங்கிற இறைவனுடைய வடிவம் ஒன்று இருக்கு. இது என்ன வடிவம் அப்படின்னா சிவன் பார்வதி நடுவில் முருகப்பெருமான் இருப்பார். இந்த வடிவத்துக்கு சோமாஸ்கந்தன் பேர். இந்த வடிவத்தை இறைவனுடைய ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு பிராணனை கொடுக்கக்கூடியது. இந்த சோமாஸ்கந்த வடிவத்தை வழிபாடு செஞ்சோம்னா குடும்ப பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையில் வாழ்வார்கள். இதுதான் ஐதீகம் இந்த உடைய சோமாஸ்கந்த விக்கிரகத்தினுடைய வழிபாடு. ஆனால் நமது கோயில் என்ன அப்படின்னாக்க சோமாஸ்கந்தர் வடிவமாக இந்த ஆலயமே அமைந்துள்ளது. எப்படின்னாக்க சுவாமி கிழக்கு பார்த்து இருக்கார், அம்பாளம் பூலோகநாயகி கிழக்கு பார்த்து இருக்காங்க. 2 பேருக்கும் நடுவில் முருகப்பெருமான் கையில் ஜெபமாலையுடன் ஜெப உரு என்ற கோலத்தில் ஒரு கால் மயில் மேலே தொங்க விட்டு கொண்டு வலது காலை தொங்கவிட்டு இடது காலை மடக்கி தரிசனம் செய்யக்கூடிய அற்புதமான காட்சி. இந்த ஆலயமே சோமாஸ்கந்தர் ஆலயம் என்று பெயர். நீ தரிசனம் பண்ணணும் அவசியமே இல்லை. இந்த ஆலயத்துக்குள்ள வாசப்படி உள்ள ஒரு காலை வச்சிட்டாலே உங்களோட குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் என்பது சத்தியமான உண்மை. ஏன்னா இந்த ஆலயமே சோமாஸ்கந்த ஆலயம் அமைப்பு. சுவாமியும் கிழக்கு பார்த்து இருக்கா, அம்பாளும் கிழக்கு பார்த்து இருக்கா, நடுப்புற முருகப்பெருமானும் இருக்கார். சுவாமிக்கு அம்பாளுக்கும் இடையில நடுவில் முருகப்பெருமான். இந்த ஆலய அமைப்பே அப்படிதான். முருகப்பெருமான் என்ன விசேஷம் அப்படின்னா ஜப கோலத்தில் ஜப உரு என்ற கோலத்தில் தியான நிலையில இருக்கார். அது ரொம்ப விசேஷம். அந்த ஊரில் மகாலட்சுமி சரஸ்வதி 2 பேருமே பத்மத்தின் மீது அமர்ந்து யோக நிலையில் தியான நிலையில் மகாலட்சுமி தன்னுடைய கையால் பொன்னை எடுத்து கொடுப்பது போல் இருக்கும். சரஸ்வதி புஸ்தக மாலை அக்ஷர கமண்டலம் சின்முத்திரையோடு இருப்பார் ஞான சரஸ்வதியாக. இது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அருந்ததி வசிட்ட விக்கிரகம் குபேர விக்கிரகம் வடக்கு திசையில் உள்ளது. இந்த குபேரனை வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் நிற்க மாட்டேங்குது, செலவாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது வந்து குபேரனை தரிசனம் செஞ்சுட்டு போனா போறோம், வேற எதுவும் செய்ய வேண்டாம், அவங்களுக்கு செல்வம் நிலைத்து நிற்கும். அடுத்ததாக காலசம்ஹாரமூர்த்தி, அடுத்தது உமாமகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய சோமாஸ்கந்த விக்கிரகம், பூலோகநாயகி. இந்த பூலோகநாயகி என்ன பெருமை அப்படின்னாக்க 5 அடி உயரத்தில் பீடத்தை சேர்த்து 6 அடி 5 அடி உயரத்தில் அற்புதமாக ஒரு பெண்மணி அப்படியே நின்று கொண்டு இருக்கிற நிலையிலே இருக்கும். அப்படி அதை பார்த்தோம்னா ஒரு திடகாத்திரமான பெண்மணி கிழக்கு நோக்கி நின்னா எப்படி இருக்குமோ அதே கோலத்தில் அற்புதமாக இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கிறார். என்ன விசேஷம்னா காதில் தோடு போடுற மாதிரி ஒரு ஓட்டம் இருக்கும், வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒவ்வொரு விக்கிரகத்தும் ஒவ்வொரு சிறப்பு அந்த கால சிற்பிகள் வச்சிருப்பாங்க. நமது ஆலயத்தில் உள்ள பூலோகநாயகி காதில் மேல் பாகத்தில் தோடு மாட்டக்கூடிய அளவில் ஒரு ஓட்டை உள்ளது. அது ரொம்ப விசேஷம். இந்த ஆலயத்தில் மங்கள தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் ஒரு குளம் இருந்தது. அது ஆக்கிரமிச்சு இப்போதான் அவங்க திருப்பணி செய்யும் போது அந்த குளத்தை எடுத்திருக்கோம். மங்கள தீர்த்தம், மாங்கல்ய தீர்த்தம் என்று பெயர். இது அற்புதமான ஆலயம். இந்த ஆலயம் ஒரு காலத்தில் சீரும் சிறப்பமாக இருந்திருக்கிறது. கடைசியாக விக்கிரம சோழன் என்ற அரசன் இந்த ஆலயம் பெரும் வெள்ளத்தால்
சிதிலமடையும் போது அதற்கு நிதி ஒதுக்கி தெருக்களுக்கு சீர்படுத்தவும், நிலங்களை சீர்படுத்தவும், இந்த ஆலயத்தை சீர்படுத்தவும் நிதி ஒதுக்கி சிறப்பாக பணி செய்துள்ளான். இந்த கோயிலுக்கு எழுத்தா மாதிரி ஓடுகிற ஆற்றுக்கு பெயர் விக்கிரமன் ஆறு என்று பெயர். இந்த ஆறு என்ன விசேஷம் அப்படின்னாக்க, பொதுவாகவே வடக்கு நோக்கி ஓடுனா அந்த ஆற்றுல குளித்தோம்னா தரிசனம் பண்ணோம்னா அவ்வளவு பெரிய புண்ணியம். காவிரியிலேருந்து பிரிஞ்சு வடக்கு நோக்கி ஓடுகிற விக்கிரமன் ஆறு திருமணஞ்சேரி வழியாக ஓடி வருகிறது. இது அற்புதமான ஆறு. விசேஷ காலங்களில், நீர் வரும் காலங்களில் இந்த வடக்கு நோக்கி ஓடக்கூடிய ஆற்றிலே ஸ்நானம் பண்ணோம்னாக்க கங்கையில் குளித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். பிரம்மமுராரியர் போற்றிடும் லிங்கம், சிறிதும் களங்கம் இலா சிவலிங்கம். பிறவியின் துயரை போக்கிடும் லிங்கம், நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். தேவரும் முனிவரும் போற்றிடும் லிங்கம், காமனை எரித்த கருணாலிங்கம். ராவணன் உள்ளம் விளங்கிடும் லிங்கம், நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். வாசமனைத்தையும் பூசிய லிங்கம், வளர் அறிவாகிய காரணலிங்கம். சித்த சுராசுரர் போற்றிடும் லிங்கம், நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். பொன்மணி சூடி சுடர்ந்திடும் லிங்கம், தன்னிடை நாகம் அணிந்திடும் லிங்கம். தக்ஷனின் யாகம் வீழ்த்திய லிங்கம், நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். இந்த ஆலயத்திலே சிற்ப வேலையில் ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகள் உள்ளன. இப்போ நம்மளாம் திருபுவனத்தில் பட்டுப்புடவையில் பார்த்தீங்கன்னாக்க டிசைன் போடுவாங்க. அந்த டிசைனை 1000 வருடங்களுக்கு முன்பே நமது ஆலயத்திலே தூண்களிலே சுவற்றிலே அந்த டிசைனை அற்புதமாக வடித்துள்ளனர். இதை பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த நம்ம பட்டுப்புடவையில் இப்போ வரக்கூடிய டிசைன்லாம் நம்ம தூண்லேயும் கோயில் பிரகாரத்தில் செவுத்துலேயும் அப்படியே டிசைனை எப்படி தான் அடித்தாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான அற்புதமாக இருக்கிறது. அதே மாதிரி என்னென்ன அந்த கோயிலில் மத்தள பெருமாள் அப்படிங்கிற ஒரு உருவம், மத்தளம் வாசிக்கிற உருவம் மிக அற்புதமாக இருக்கும். எப்படி நம்மளாம் அந்த காலத்தை திருமணம் முடிஞ்சு வரவேற்புன்னு ஒரு ஊரில் வைக்கிறோம், அதே மாதிரி சுவாமிக்கு திருமணஞ்சேரியில் திருமணமான பிறகு பூலோகத்தில் வரவேற்பு நடந்த இடம். சாமரம் வீசி வரவேற்கிற நாட்டிய மங்கைகள் 4 பேர் ஆடுகிறார்கள். 2 பேர் சாமரம் வீசி சாமி அம்பாலை வரவேற்கிறாங்க. ஒருத்தர் மத்தளம் வாசிக்கிறார். 1000 வருடங்களுக்கு முன்பே தமிழர் பண்பாட்டில் மத்தளம் என்கிற இசைக்கருவி இருந்தது என்கிறதுக்கு நமது ஆலயத்தில் உள்ள தூணில் ஒரு சிற்பம் ஒரு சான்றாக 8வது உலகத்தமிழ் மாநாட்டிலே ஒரு கட்டுரையிலே சமர்ப்பிக்கப்பட்டது. மத்தளம்ங்கிறது தமிழர் பரம்பரையில் அப்போலே இருந்தது, அந்த காலத்திலே இருந்தது, இப்போது உருவாகவில்லை என்று அதை ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக ஒருவர் சமர்ப்பித்திருந்தார். அதை ஏற்றுக்கொண்டார்கள் அறிஞர்கள். அந்த மத்தள பெருமாள் நம்ம தூணில் இருக்கார். மேற்கொண்டு என்னன்னா, நந்தி பெருமான் நமது ஆலயத்திலே பூலோகத்திலே தரிசனம் முடிஞ்ச பிறகு சிவபெருமான் எம்பெருமான் வீட்டிற்குரிய கைலாயத்துக்கு எந்நேரமும் நம்மளை கூப்பிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய வலது காலை தூக்கி, வேற எங்கேயுமே பார்க்கக்கூடியாத ஒரு அற்புதமான குளம், வலது காலை தூக்கி முன்பக்கம் தூக்கி வச்சா மாதிரி சுவாமி பூலோகத்தை தரிசனம் முடிஞ்ச பிறகு கைலாயத்தை கூப்பிடுவான்னு தயாராக இருக்கக்கூடிய கோலம். அந்த நந்திய பிரதோஷ வேளையில் வழிபாடு செஞ்சோம்னா காரிய தடைகள் விலகும். மேற்கொண்டு இந்த பூலோகநாதர் பூலோகநாயகிய யார் முக்கியமாக சிவராத்திரி நன்னாளில் 4 காலம் சிவராத்திரி நடக்குது. இந்த 4 காலத்தில் இந்த பூலோகநாதரையும் பூலோகநாயகியும் யார் தரிசனம் செய்கிறாங்களோ அவங்க இந்த பூலோகத்தில் உள்ள அனைத்து சிவலிங்கங்களையும் தரிசனம் செய்த பலன் கிடைக்கும். இது மிக முக்கியமான இந்த ஆலயத்தினுடைய மிக முக்கியமான பலனே. சிவராத்திரி அன்றைக்கு யார் இந்த பூலோகநாயகி பூலோகநாத தரிசனம் செய்கிறாங்களோ இந்த பூலோகத்தில் உள்ள அனைத்து தேவி ஆலயங்களையும் அனைத்து சிவாலயங்களையும் தரிசனம் செய்த பலன் கிடைக்கும். ஏன்னாக்க இந்த பூலோகத்தில் ஒரே நாளில் நம்ம எல்லா சிவாலயம் தரிசனம் பண்ண முடியாது. பல நாள் வாழ்க்கை முழுவதும் முடிஞ்சாலும் ஏதோ ஒரு ஆலயம் விட்டுடும். இன்னும் சிலது பூமிக்குள்ளே கிடைக்காமலே இருக்குது. சில முனிவர்கள் பூஜை பண்ண லிங்கம், சில தேவர்கள் பூஜை பண்ண லிங்கம், சில ராஜாக்கள் பூஜை பண்ண லிங்கம் பூமிக்குள்ளே இன்னும் புதைந்து இருக்குது. நம்மெல்லாம் கிடைச்ச லிங்கங்கிறது ரொம்ப கம்மி தான்.
அசுரர்கள் பூஜை பண்ணது, தேவர்கள் பூஜை பண்ணது, மனுஷர்கள் பூஜை பண்ணது, இது மாதிரி பலவிதமான லிங்கங்கள் இருக்குது. இந்த அனைத்து லிங்கங்களையும் இந்த உலகத்தில் தரிசனம் பண்ண பலன் கிடைக்கணும் அப்படின்னாக்க சிவராத்திரி நன்னாளில் யார் ஒருவர் இந்த பூலோகநாதரை வந்து தரிசனம் செய்கிறார்களோ, இந்த பூலோகநாயகியை தரிசனம் செய்கிறார்களோ, அவர்கள் இந்த பூலோகத்தில் உள்ள அனைத்து சிவலிங்கங்களையும் தேவி ஆலயங்களையும் தரிசனம் இந்த பலன் கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை. இது அனைவரும் வந்து சிவராத்திரி நன்னாளில், மகா சிவராத்திரி நன்னாளில் அனைவரும் வந்து தரிசனம் செய்யும் அந்த பலனை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராஜராஜ சோழனுக்கு பிறகு அவனுக்கு பின் வந்த ராஜேந்திர சோழன், இரண்டாம் ராஜராஜன், குலோத்துங்க சோழன், ராஜாதிராஜன் போன்றவர்கள் காலத்திலெல்லாம் மன்னர்களும் அரசமாதேவிகளும் இக்கோயிலுக்கு கொடைகளை வாரி வழங்கியுள்ளார்கள் என்பதும் இங்குள்ள கல்வெட்டுகளின் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறியாதன கண்டேன். திருச்சிற்றம்பலம். नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय महेश्वराय, नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय महेश्वराय, नित्याय शुद्धाय नित्याय शुद्धाय. ஐப்பசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற சிவன் கோயில் தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று நாகை திருமங்கலக்குடி பூலோகநாதர் திருக்கோயில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் தரிசித்தோம். நாளை வேறொரு பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலை தரிசனம் செய்வோம்.